ஹரஹர மகாதேவ். பஞ்சபூத சகல பிரேத புனிதாத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம். அம்மா, முதல்ல செவரு இல்லாமல் சித்திரை வரைய முடியாது. எல்லாருக்காக ஒரு முக்கிய செய்தி ஒன்று சொல்கிறேன், பதிவிட விரும்புகிறேன். நான் முதல்ல இந்த சுகர் கணக்கிட்டப்ப 100க்கு 70 பேருக்கு 100 பேர் கணக்கிட்டோம்னா 70 பேருக்கும் சுகர் இருக்குது. நம்ம இன்சுலின் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் டேப்லெட் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு காலப்போக்கில் கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, அதுக்கப்புறம் இதய நோய் ஆகுது, புத்துநோய் வருது, அது மாதிரி ஸ்ட்ரோக் விழுந்துருது கை கால். அவங்களுக்கு ப்ரெஷரை மைண்டு நல்லா இருக்காது, தூக்கம் இருக்காது. அதே மாதிரிங்கள அவங்க தான் நிறைய கஷ்டத்துக்கு உள்பட்டது மாதிரியே எல்லாத்தையும் தூக்கி தலையில் போட்டுக்கிடுவாங்க. கடைசியில் யாருனாலையும் அவங்களுக்கு ஒரு பயன் இல்லாமல் அவங்கள கருவேப்பிலை மாதிரி தூக்கி எறியப்படுவாங்க. அதை கொஞ்சம் கூட உணர மாட்டாங்க. சும்மா நிழல் தான் இருக்குது. பனைமரத்து நிழலுக்கும் ஆலமரத்து நிழலுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நம்ம பனைமரத்து நிழலை கொண்டு போயிட்டு ஆலமர நிழல்னு சொல்லி சில பேர் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருப்பாங்க. அவங்களுக்காக வாழ மாட்டாங்க. சுகர் உள்ளவங்க 2 லட்டு, காலையில் 2 லட்டு, மத்தியானம் 2 லட்டு, நைட் 2 லட்டு சாப்பிட்லாம். என்னடா இவங்க லட்டு சாப்பிட சொல்கிறாங்க, பைத்தியக்கிட்டே பிடிச்சிச்சான்னு நினைப்பீங்க. ஆனால் உண்மையிலேயே லட்டு சாப்பிட்லாம். அது நீங்கள் கேட்டுக்கரலாம் என்கிட்ட, எப்படிம்மா அப்படின்னு. அந்த லட்டு உங்களுடைய எல்லா நோய்களையும் குணப்படுத்தும். இனிமையானது, சுவையானது, நம்ம உடம்பை காக்கக்கூடியது, அற்புதமான ஒரு லட்டு. நாங்கள் வடநாட்டிலலாம் பாபாமார்கள் லட்டு செஞ்சு வச்சுக்குவாங்க. அந்த லட்டை நம்ம செஞ்சு வச்சுட்டு 2 லட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதே மாதிரி வெந்தயத்தை நல்லா வறுத்துட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி 2 டீஸ்பூனும் தண்ணியில் பிடிச்சி சாப்பிட்ணும். ஏற்கனவே வீடியோவில் பதிஞ்சிருக்கேன். சுடு தண்ணி, அதுவும் சீரகம், பெருஞ்சீரகம் நல்லா வதக்கி, மஞ்சள், ஏலக்காய், லவங்கப்பட்டை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு மை போல் அதை வெறும் வயிற்றில் 2 ஸ்பூனும் சாப்பிட்றணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி எந்த மாத்திரையும் தேவையில்லை, எந்த இன்சுலினும் தேவையில்லை. நான் சொல்கிற 2 லட்டும் இதுவும் சாப்பிட்டாலே போதும். அவங்க உடம்பு ஆரோக்கியம், மூட்டு வலி, குறுக்கு வலி, கண் மங்கலம் ஆகிறது, படபடப்பு வர்றது, பித்தம், இதில் இருந்து கூட காப்பாற்றலாம். நீங்கள் என்கிட்ட கேளுங்க. யூடியூப்பில் 2வது நீங்கள் எல்லாருமே யூடியூப்பில் பதிவிடுங்க. அதாவது வாட்ஸ்அப்பில் நீங்கள் இதில் ஃபோன் நம்பர் இருக்குது, அதில் நீங்கள் பதிவிடுங்க. அதில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் போட்டு வரேன். செய்முறையோடு அடுத்த வீடியோ போட்டு வரேன், அந்த லட்டு எப்படி பண்ணுறதுங்கிறது. லட்டு சாப்பிட்டா உங்களுக்கு உயிர் ஆயுள் நல்லா இருக்கும். அதுவும் நெய் கலந்த லட்டு, ஸ்வீட் கலந்த லட்டு, நல்ல அற்புதமான லட்டு. என்னடா இந்த அம்மா நினைக்கிறீங்க? ஒரு முறை நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்கின ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக இது பண்ணுறேன். முக்கியமாக கால் எடுக்கிறவங்க, கால் எடுக்க சொல்கிறவங்க, கால் ட்ரை ஆகிறவங்க, கால் எரிச்சல் உள்ளவங்க, பாதம் புண்ணு இருக்கிறவங்க, உடம்புல பொக்களம் ஏற்படுறவங்க, அதே மாதிரி நோய் வாய்ப்பட்டு டாக்டர் நாளைக்கே காலை எடுக்கணும், ஆப்ரேஷன் பண்ணணும், ஹார்ட் அட்டாக் இருக்குது, அதே மாதிரி உடம்புல உங்களுக்கு இதய நோய் இருக்குது அப்படிங்கிற, ஹார்ட் அட்டாக், இதய நோய் எல்லாம் ஒன்று தான். ஆனால் கேன்சரு இந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் மொத்தமாக காப்பாற்ற முடியும். அதுக்காக வாட்ஸ்அப்பில் வாங்க. ஃபோன் பண்ண ஒரு நாளைக்கு 2000 ஃபோன் 3000 ஃபோன் வருது. மாயன் டிவியில் அவங்கள்ட்ட நான் நேரடியாக ஃபோனை காமிச்சேன். அதனால தான் நான் சொல்கிறேன், என்னால் எல்லா ஃபோனையும் அட்டன் பண்ண முடியாது. வாட்ஸ்அப்பில் வந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி கண்டிப்பாக உணவு சாப்பாட்டுக்குரிய காணிக்கையே நீங்கள் செலுத்தினாலே போதுமானது. பெருசாக ஆசைப்படலை, செய்ய தேவையில்லை. எனக்கு வேண்டாம். அங்கே வர்ற மக்களுக்கும் நீங்கள் தங்குறதுக்கு, கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு, நீங்கள் இந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டவங்க, கணவனால் கைவிடப்பட்டவங்க, முதியோர்கள், பிள்ளைகளால் கைவிடப்பட்டவங்க தங்குறதுக்குரியதை நீங்கள் தான் அந்த ஆசிரமம் உங்கள் ஆசிரமமாக பார்த்துக்கொள்கிறீர்கள். அதை மறந்துடாதீங்க. எனக்கும் அதுக்கும் எதுவுமே இல்லை. நான் வெறும் வழிகாட்டி ஒரு தாயாக இருக்க விரும்புகிறேன், அவ்வளோதான். வாழ்க வளமுடன். ஜெய் ஸ்ரீராம்.